சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் ஈரோட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் சார். ரொம்ப சினிமாத்தனமாக இல்லை, அரசியல் தனமாக இல்லை, ஆனால் வேறு மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரின்னா அது வேறு மாதிரி தான். ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து செஞ்சிட்டாரு. அங்கே நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் சூப்பரான ஒரு விஷயங்கள், லட்டு மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது லட்டா பூந்தியான்றது நீங்கள் தான் சொல்லணும். விஜய் இது வரைக்கும் எத்தனையோ பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கார். அவர் கட்சி துவங்கினதுலேருந்து இது வரைக்கும் ஈரோடு வரைக்கும் நிறைய கூட்டங்கள் பேசியிருக்கார். ஆனால் எல்லா கூட்டத்திற்கும் சிகரம் வைத்த மாதிரி இருந்தது இந்த கூட்டம்தான். ஏன்னா இப்போ விஜய் தொண்டர்களுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் அவர் செஞ்சிட்டார். இப்போ அந்த மேடையில் அவர் வந்து திமுகவை இவ்வளவு வன்மையாக கடுமையாக எதிர்ப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப கடுமையாக எதிர்த்துட்டார். ஆக்சுவலாக வந்து இப்போ எம்ஜிஆர் இருக்கும் பொழுது திமுகவே ஒரு தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு திமுகவே ஒரு தீய சக்தின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அந்த முழக்கத்தை எடுத்துகிட்டு வந்தவர் விஜய் தான். ஆக்சுவலாக இது ஒரு அரசியல் கணக்கு அப்படின்னா கூட எனக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் வலியுறுத்திகிட்டே இருக்கார். அதை மக்கள் மனதிலே எப்படியாவது பதிய வச்சணும்னு ரொம்ப போராடிட்டு இருக்காரு. ஸோ அதனுடைய மொத்த கண்டென்ட்டும் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கி போச்சு. அதுவும் வந்து ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, திமுக ஒரு தீய சக்தின்னு அப்படியே தொண்டையை வைகோ மாதிரி வச்சுட்டு அவர் பேசுனது இருக்குல்ல, பழைய வைகோ வந்து அப்படியே கர்ஜிப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் சொன்னது திமுகவை பல பேரை பெரும் எரிச்சலுக்கு உள்ளாக்கியிருக்கு. அதுதான் அவரும் விரும்புகிறார். ஓகே. ஸோ அந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தளவுக்கு எழுதி கொடுத்து படித்தது, பார்த்து படித்தது அப்படின்லாம் பல பேர் விமர்சனம் பண்ணாலும் தன்னுடைய கருத்து என்னவோ அதை தெள்ளந்தெளிவாக வச்சுட்டு போயிட்டார். அது குறித்த விவாதங்கள் நிறையா நடக்குது. இப்போ அடுத்து சேலத்தில் அவர் பேச போகிறாரு. அது வரைக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கான விவாதம் போயிட்டே இருக்கும். இப்போ தினந்தோறும் வந்து நியூஸ் சேனலில் அவர் தான் ப்ராமினெண்ட்டான இடத்துல இருக்கார். அவர் வந்து இப்போ புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சி, இதுக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னா பல பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் கூட ப்ராமினெண்ட்டாக ஒரு இடத்த பிடிச்ச கட்சின்னா அண்மை காலத்தில் தாவேகா தான். சரி. ஸோ அவர் என்ன நினச்சாரோ அதை நோக்கி அந்த பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. மொத்தத்தில் ஈரோடு நிகழ்ச்சி வந்து அலைகடலான திரண்ட ரசிகர்கள். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கூட்டம் கூடும்பொழுது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இந்த முறையும் ஒரு பெருங்கூட்டம் கூடியிருக்கு. ஆனால் எந்த பயமும் இல்லாமல் அவங்க வந்த மாதிரியே திரும்பி போயிருக்காங்க. நான் கூட ஒரு பெண்ணோட பேட்டி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை, அதே நேரத்தில் இந்த கரூரில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி எப்படியாவது ஒரு ஓரமாக நின்றுட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன், அதனால தான் நான் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்போ மக்கள் மனதில் ஒரு ஆர்வமும் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. அந்த பயத்தை வந்து இந்த கூட்டம் களைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே ஏன்னா இதில் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக, அதாவது பொதுவாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க, அது யார் வந்து எதிரியோ அது அவங்கள பற்றி தான் நான் பற்றி பேசுகிறேன். நான் ஜென்ரலாக வந்து யாரை பற்றியும் பேசலை. அதுவும் களத்தில் நிற்கிறவங்கள மட்டும்தான் நான் சாடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நிற்காதவங்க பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க ட்ரோல் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் தூக்கி வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக வைக்கணுமோ பூராத்தையும் வச்சு ஒரு ட்ரோல் வீடியோ போட்டாங்க. இதுக்குள்ள நீங்கள் இதோட கருத்து வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் களத்தில் இல்லாதவர்கள்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவங்க அதை வந்து தோற்றால் பயிற்சி, வென்றால் முயற்சி, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. சரி. வென்றால் முயற்சி, தோற்றால் பயிற்சிம்பார். ஓகே. ஸோ அதை எல்லா தடவையுமா சொல்கிறது? எப்பயாவது ஒரு தடவை சொன்னால் அதுக்கு மரியாதை உண்டு. எல்லா தேர்தல்லையும் அதையே நான் சொல்லுவேன் அப்படின்னா அது எப்படி? அவங்க வந்து அந்த கட்சி தான் அவர் சொல்கிறாரு. அதை வெளிப்படையாக சொல்லாமல் உங்கள் பேரை சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் நீங்கங்கிறது தான் அவர் வந்து அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அவங்களும் இன்னும் பயங்கரமாக கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்னடா மீட்டிங் நம்ம பிடிச்சி விஜய்னு திட்டிகிட்டு இருக்கோம், நம்ம பேரை கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, எப்படியாவது சொல்ல வச்சிடலான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதை ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார். ஏன்னா மோதினாலும் ஒரு பைல்வானோட மோதி தான் ஜெயிக்கணும். ஒரு பலவீனமான ஒரு கட்சியோட மோதி அதில் பெருமை தேடுவதில் என்ன இருக்குது? ஸோ அதனால் அவர் வந்து அந்த கட்சியை முற்றிலுமாக நகர்த்தி வச்சுட்டு நீங்கள்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பிற கட்சிகளை அவர் சாட ஆரம்பிச்சிருக்கிறார். முக்கியமாக திமுக ஆளுங்கட்சிங்கிறதுனால அவங்களோட தான் அவர் சண்டை போட்டு ஆகணும். எதிர்கட்சியான ஏடிஎம்கே இப்போ கணக்கில் அவங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது ஆட்சியில் இருந்தால் நீங்கள் என்னென்னது பண்ணீங்கன்னு பேசலாம். அவங்க ஆட்சியில் இல்லாதப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள பற்றி தானே பேசணும். உண்மை.
அதே மாதிரி இவருடைய ஸ்பீச்சில் இன்னும் சில விஷயங்கள்லாம் யாரையாவது வந்து புதுசாக அறிமுகப்படுத்துவாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் என்ன செங்கோட்டையன் அவர்கள் செங்கோல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதோ ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுதோ ஒரு விஷயங்கள் என்னென்னலாம் நடந்ததோ அதே மாதிரி இவருக்கும் நடந்த ஒரு ஆசீர்வாதமாக தான் வந்து தொலைக்காட்சிகள் எல்லாம் காமிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து சில பேரை அறிமுகப்படுத்துவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அறிமுகன்றது பார்க்கும்போது தாடி பாலாஜி ஒருவேளை ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போட்டிருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி நான் இங்கே இல்லை தலைவா, நான் வேற இடத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாடி பாலாஜிக்கும் தாவேக்காவுக்கும் என்னங்க சம்மந்தம்? சரி, அவர் எதுக்கு அந்த மேடையில் ஒரு அறிமுகப்படுது? அவர் வழக்கம் போல் ஒரு கடுகு மாதிரி எங்கேயோ உருண்டு ஓடிக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான். அவர் பெருசாக நினச்சிக்கிட்டார். நம்ம ஏதோ வந்து நம்ம தான் விஜயை தூக்கி முதுகில் சுமந்து தெரு தெருவாக தெரிய போகிறோம்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். அது இல்லை. இன்னொன்று வந்து ஒரு கட்சியில் ஒருத்தர் உள்ளே வர்றாரு அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளை தொடர்ந்து பார்ப்பாங்க. இங்கே விஜய் பக்கத்தில் போய் நிற்க வேண்டியது, விஜய் முத்தம் கொடுக்க வேண்டியது, ஸோ இதெல்லாம் வந்து பொது இடங்களில் பண்ணும் பொழுது நான் தான் விஜய்க்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் உருவாக்குறார் தாடி பாலாஜி. அதை வந்து விஜய் விரும்பலை. இன்னொன்று வந்து நிறைய சினிமாக்காரர்கள் வருவதற்கு தயாராக இருந்தாங்க அந்த கட்சிக்கு. ஆனால் நிறைய சினிமாக்காரர்கள் இங்கே உள்ளே வரும்போது சினிமாக்காரன் கட்சின்னு ஆயிரும். இப்போ ஏற்கனவே இது வந்து சினிமாக்காரனுக்கு அறிவில்லைன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் பல பேர் அங்கே கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா அது வந்து இன்னும் கட்சிக்கு பின்னடைவாக தான் இருக்கும். அப்போ தாடி பாலாஜி மாதிரி ஒரு ஆள் ஒன்றும் இல்லை, பேசிக்கலாக ஒரு ஜென்னினுட்டி மக்கள் மத்தியில் இருக்குது. அவர் நடிகராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அரவிந்த் சாமி இருக்காருன்னு வைங்க, இப்போ அவரை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தா யாராவது தவறாக பேச போகிறாங்களா? அரவிந்த் சாமி எங்கே இருக்கார், தாடி பாலாஜி எங்கே இருக்கார்? அப்போ இமேஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கட்சிக்கே அது வந்து கெட்ட பேராக மாறும். ஸோ அதனால் அவர் வந்து எங்கே ஒதுக்கி வைக்கணுமோ அங்கே ஒதுக்கி வைக்கிறார். பட் அவர் கிடைச்ச இடத்துலலாம் உட்காந்துட்டு இவர் ஏதோ மாவட்ட செயலாளர் மாதிரி உட்காந்து பேசுகிறது இருக்குல்ல. அண்மையில் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிருந்தார், நான் பார்த்தேன், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. இவர் ஏதோ தாவேக்காவையே இவர் தான் தலைமை ஏற்று நடத்துகிற மாதிரி உட்காந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாம் அவர் கவனிச்சிட்டு இருப்பார்ல. உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ இருந்தால் இல்லைன்னா கிளம்புங்கிற மாதிரி தான் அவரை டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளம்பிட்டார். இப்போ நெஞ்சிலெல்லாம் பச்சை குத்திக்கிட்டு விஜய் படத்தை அவ்வளவு பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இந்த நெஞ்சில் குத்தினா பச்சை என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு அவ்வளோ தேவை? ஒரேடியாக தூக்கி நெஞ்சில் சுமக்கிறது, இல்லைனா தூக்கி போட்டு மிதிக்கிறது எதுக்குங்கிறேன். எல்லாரும் மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானே. இப்போ பாண்டிச்சேரியில் போய் எல்ஜேகேன்னு ஒரு கட்சி, அதில் போய் சேர்ந்துருக்கிறாரு. அவர் யாருன்னா லாட்ரி அதிபர் மார்ட்டினுடைய மகன் ஆரம்பித்த கட்சி. ஸோ அதில் போய் சேர்ந்துருக்கிறாரு. அவருடைய மருமகன் தான் ஆதவ அர்ஜுனா. மார்ட்டினுடைய மருமகன் தான் ஆதவ அர்ஜுனா. அவரால் தான் இவர் வந்து அங்கே பெருசாக நமக்கு பதவி கிடைக்கலாம்லாம் புலம்பிட்டு இருந்தார். ஸோ அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன்னு இப்போ அங்கே போயிட்டார். அப்புறம் வந்துட்டு ஜனநாயகனுடைய செகண்ட் சிங்கிள் இதோடைய அப்டேட் பார்க்கும்போது இங்கே சினிமாவை பற்றி ஒரு கூட்டம் வந்து அடுத்து விஜயோடைய என்ன இருக்கும் அப்டேட்டு அப்படின்ட்டு, ஒரு பக்கம் அடுத்து அரசியலில் என்ன அப்டேட் இருக்குன்னு. இப்போ இந்த படத்துக்கான அடுத்தடுத்த தேர்வுகள் இருக்குது. ஆனால் இந்த படத்துடைய நீளம் 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றம்? 3 மணி நேரம் 6 நிமிஷம்ங்கிறது வந்து வெளியில் சொல்லப்படுகிற தகவல், அதுதான் உண்மையானா கிடையாது. ஏன்னாப்பா அதை மேலும் ட்ரிம் பண்ணி இன்னும் சின்னதாக்கணுங்கிற ஒரு முயற்சியில் படக்குழு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 ஷோ போடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே ஒரு படம் இருந்ததுன்னா 5 ஷோ போட முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து பெருமளவு கலெக்ஷன் அடிப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அது 2.5 மணி நேரமாக குறைங்க சார்னு ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கு பின்னால் இருக்குது. கட்டாயமாக அதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அது என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா 2.25 மணி நேரத்தை தாண்டினாலே ஒரு படம் வந்து எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. இதுதான் வந்து நம்ம தொடர்ந்து இங்கே தமிழ் சினிமாவில் கவனிச்சுட்டு வர்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ரிஸ்கை விஜய் எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது கடைசி படமாக இருக்கிற பட்சத்தில் வர்றாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, வெளியில் போகிறாங்கன்னு தான் இருக்கணும். எங்கேயாவது அவன் கொட்டாவி விட்டான்னா அது பெரிய இழுக்கு, படத்துக்கே பெரிய இழுக்கு. ஸோ அதனால் அது அந்த தவறை அவர் செய்ய மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இதில் வந்து முதல் நாள் முதல் காட்சி ரசிகர்களுக்காகவே. இது வந்து எப்போவுமே வந்து அதிக படங்கள் ரஜினி அவர்களுடைய படமாக இருக்கட்டும், ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்துருக்காங்க ரசிகர்கள். ஆனால் இதை வந்து காட்சிகள் வந்து முன்னாடி நேரத்தில் தர முடியாது, ஒரு 9 மணிக்கு மேலே தான் அப்படின்ற ஒரு நிர்ணயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா படங்களுக்கும் இனி வர காலகட்டங்கள் அது நடக்குமா, இல்லை இவரோட படத்துக்கு மட்டும் நடக்குதா? இல்லை, எல்லா படங்களுக்கும் அதுதான். துணிவு படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் ஒரு ரசிகர் இறந்தார். அங்கே பெரும் கொண்டாட்டம் ஒன்று நடந்துச்சு. அந்த கொண்டாட்டத்தில் ஒரு ஆடி இறந்தார். அப்போ நள்ளிரவு காட்சி, அதிகாலை காட்சியெல்லாம் இருந்துச்சு. அந்த சம்பவத்திற்கு பிறகு இங்கே ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க.
எப்படி வந்து அரசு இதை அனுமதிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அரசு ஒரு தெளிவான முடிவு எடுத்துச்சு. இனிமேல் யார் படம் வந்தாலும் அதிகாலை காட்சியோ நள்ளிரவு காட்சியோ கிடையாதுன்ட்டாங்க. ஸோ அது இன்றளவும் தொடருது. அது யார் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுற படத்துக்கும் அதே தான் ஃபார்முலா. இப்போ அவங்க படங்கிறதுனால அவங்க படத்தை மட்டும் 4 மணிக்கு போட்டுக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அப்போ பொதுவான ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா பராசக்தியும் 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகனும் 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் நேரம் மாறலாம். அது அந்தந்த மாநிலங்கள் எடுக்க வேண்டிய முடியும். நீங்கள் பராசக்தின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடந்திருந்தது. அது இல்லாமல் அவங்களோட விழாவும் நடந்திருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை, அதாவது அந்த காலகட்டங்களில் யார் யாரெல்லாம் நம்ம பத்திரிகையை சார்ந்தவங்களும் சரி, அது சினிமா சம்மந்தப்பட்டவங்களும் அந்த இடத்துல அவங்களோட தன்னுடைய புகைப்படங்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து இந்த படத்தின் மூலமாக கொடுத்துருந்தாங்க. பட் படத்துடைய கதை என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அங்கே நடந்த விஷயம் வந்து அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போனது ஒரு பெரிய பெருமையாக அந்த இடத்துல பேசுனது சோஷியல் மீடியாவிலையும் பார்க்க முடிஞ்சது. இதை பற்றி, இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது ரொம்ப ஒரு நல்ல முயற்சி தான். அது ஆக்சுவலாக 60களில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு பஸ்ஸு, ரயிலு, காரு, டீ கடைகள், தியேட்டர்கள் எல்லாமே எப்படி இருந்ததுங்கிற ஒரு உணர்வை அப்படியே நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. கட்டாயமாக இந்த ஆர்ட் டைரக்டருக்கு நம்முடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளோ பிரமாதமாக அதை பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, அங்கே உயிரோட்டமாக சில மனிதர்களையும் அங்கே வர வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக 60ஸில் ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்க, ஒரு ஆள் எப்படி இருப்பார், அவருடைய காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் அதே மாதிரி போட்டு அந்த ரயிலில் உட்கார வச்சுருந்தது. அந்த கார் பக்கத்தில் ஒரு டிரைவரு, அது அந்த காலத்து பிளைமவுத் கார், அது பக்கத்தில் ஒரு டிரைவர் அந்த அப்போ எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்தில் அன்னைக்கு இருக்கிற காவலர் எப்படி இருப்பார், அவருடைய காஸ்டியூம் எப்படி இருக்கும், அந்த காவல் நிலையம் எப்படி இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே உருவாக்கியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன இப்போ கொடுமைன்னா, இப்போ சென்னையில் இருப்பவர்கள் அதை வந்து பார்க்கலாம், மற்றபடி வந்து வெளியூர்களில் இருப்பவங்க அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க படத்தில் தான் பார்க்க போகிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு செட்டை கண்ணால் பார்ப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான். ஆமாம், மற்றவர்கள் இல்லையங்கிற கவலையும் நமக்கு இருக்குது. நான் நேற்று போயிருந்தேன், நேற்று போய் நிறைய புகைப்படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கெல்லாம் நின்று எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, இப்போ வந்துட்டு பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம முதல்ல பேசணும். அப்போ பேசும்போது கூட சொன்னீங்க, அது வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க, அதை போய் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சோஷியல் மீடியாலையும் பார்த்தா பிக் பாஸ்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குமான்னு பார்த்தா சில பேர் பிடிச்சவங்க ஆடியன்ஸாக இருக்கும்போது சில விஷயங்களில் ஓகே அப்படின்ற மாதிரி. பட் இன்டர்னலாக பார்க்கும்போது அதுக்கான ஒரு வரவேற்பு கிடைக்கலன்ற மாதிரி தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் இது சம்மந்தமாக வேல்முருகன் அவர்கள் கூட இது சம்மந்தமாக ஒரு போர்க்கொடியை கூட தூக்கினாங்க. என்னடா பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி தானடா, என்டர்டைன்மெண்ட் தானே, பார்த்துட்டு போங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஜென்ரலாக பேசினாங்க. அதெல்லாம் இல்லைப்பா, இதை தாண்டி வேறு இருக்குப்பா அப்படின்ட்டு. ஆனால் சமீபத்தில் சில விஷயங்கள்லாம் வந்து கிசுகிசுக்கப்படுது. இங்கேயும் வந்து அதாவது மீடியானாவே ஒரு பிரச்சனை இருக்குது சார், எங்கே போனாலுமே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மை அங்கே உள்ளே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து சாட்சி நிறைய மக்கள். ஸோ இவங்க பேசுகிறதுனால மட்டும் அந்த விஷயத்தை நான் சொல்லலை, வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களும் என்னடா இப்படியெல்லாம் நடக்குது, பிக் பாஸில் அப்படியெல்லாம் இருக்குமா, என்னடா பாதுகாப்பே இல்லாமல் இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. இதோட கருத்து என்ன சார்? பாதுகாப்புங்கிறது நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உயிர் பாதுகாப்பா அல்லது பெண்களுக்கான பாதுகாப்பா? இப்போ ஒரு அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி தான். இல்லை, அது எப்படின்னு தெரியல. உள்ளே இருக்கிறவங்க வந்து வெளியில் வந்து பேசினா தான் அது தெரியும். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுனால அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் வேல்முருகன் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அதை முன்னெடுத்து கொண்டு வந்தார். உடனடியாக எல்லாத்தையும் மாற்றணும், பிக் பாஸையே நிறுத்தணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு 1000 பெண்களோட போய் முற்றுகை போராட்டம்லாம் நடத்தினார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, அவரும் அமைதியாகிட்டார். பிக் பாஸ் வந்து எந்த விதத்திலும் குறைஞ்சபாடு இல்லை. அந்த ஆபாசம்ங்கிறது எங்கேயுமே குறைக்கப்படலை. அதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆச்சே தவிர அது எங்கேயுமே குறையல. எங்கே வேல்முருகன் காம்ப்ரமைஸ் ஆனாருன்னு நமக்கு தெரியல. சரி, ரைட்டு, ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிற இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அது விளம்பரமாக கூட மாறிடுது. அது வரைக்கும் பிக் பாஸை பார்க்காதவங்க கூட அடடா வேல்முருகன் ஏதோ பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காரு, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கூட உள்ளே வந்திருக்கலாம். அதுக்கு ஒரு டூலாக கூட அதை அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஆனால் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில் நீங்கள் கேட்பதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் என் காதுபட சில விஷயங்கள் வர்றதுனால நான் இதை வந்து இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ பிக் பாஸுக்கு உள்ளே நுழையும் பொழுது பெண்கள் அவ்வளோ சுதந்திரமாக அங்கே போய் வாய்ப்பை கேட்டுற முடியுமா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுதா அப்படின்லாம் ஒரு விவாதம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு.
அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக யாரும் பேசலைன்னா கூட ஒரு சந்தேக பார்வையோடு அதை பார்க்குறாங்க. அது மட்டும் நமக்கு இன்னும் கிளாரிட்டியாக இல்லை. ஏன்னா இப்போ உள்ளே போயிட்டு வெளியில் வர்றவங்க அதை கொஞ்சம் வெளிப்படையாக பேசுனாங்கன்னா புதுசாக போகிறவங்களுக்கு அது ஒரு கைடாக இருக்கும். பட் ஒரு சந்தேகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு எபிசோடு, அதாவது ஒவ்வொரு சீசனும் ஸ்டார்ட் ஆகும் பொழுது இங்கே உள்ளே போனாங்களே அவங்க எப்படி போனாங்க தெரியுமா, அவங்க எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டு உள்ளே போயிருக்காங்க தெரியுமா அப்படின்லாம் வெளியில் பேசுகிறாங்க. பட் யாராவது வெளியில் வந்து நான் உள்ளே போனதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி யாரும் இது வரைக்கும் சொல்லலை. அதனால் இந்த ஒரு தவறான பார்வையோ அல்லது சரியான பார்வையோ, இந்த மாதிரி பார்வையை நாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கணுமா அல்லது வந்து நெக்லெக்ட் பண்ணணுமாங்கிறது நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. ஓகே, பட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.